ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு ஒரு 8 நம்பர் போல் நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த நெல்லிக்காவை இப்போ நம்ம துருவி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நான் எல்லா நெல்லிக்காவும் துருவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம நெல்லிக்காய் சாதம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் போல் வேர்க்கடலையை தோல் உரித்து சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை லைட்டாக கலர் மாறட்டும், வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். பருப்பு லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ நான் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் 6 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கான காரமாக இருக்கும். அதனால் நான் 6 நம்பர் போல் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம திருவி வச்ச நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் இந்த எண்ணெயிலேயே ஃபுல்லாக வதங்கணுங்க. அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. சாதத்துக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வடிச்சிருப்போம். அதனால் நான் 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கிறேன். இந்த சாதம் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோதாங்க, பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு பேனில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதும் ஒரு காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ நான் 5 உருளைக்கிழங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வேகணுங்க. 1 நிமிஷம் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயாச்சு பாருங்கள், உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாவிலேயே இது 1 நிமிஷம் வேகணுங்க. 1 நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். வதக்கி விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெல்லிக்காய் சாதம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த நெல்லிக்காய் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நெல்லிக்காய் சாதத்துக்கு நல்ல காரமான உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த நெல்லிக்காய் சாதம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க. நீங்கள் காலையில் 5 மணிக்கு செஞ்சால் கூட நைட் வரைக்கும் கெட்டு போகாமல் லெமன் ரைஸ் மாதிரியே இருக்குங்க. நல்ல ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் நாளைக்கு நீங்கள் வீட்டில் லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த லஞ்ச் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.